அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமனை ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பொதுவாக இந்த பதிவில் ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன் பார்க்குறோம். அதில் ஏப்ரல் மாதம் 2025 வருஷம் ஏப்ரல் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ரிஷபராசியில் தான் குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு 2வது வீட்டில் செவ்வாய் இருக்கு. உங்களுக்கு 7-12க்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் வக்ரமாக இருக்குது, சுக்கிரன் அங்கே தான் இருக்குது, அதே மாதிரி ராகுவும் அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு 11வது வீட்டில் ராகு புதன் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு 5வது வீட்டில் கேது பகவான் இருக்கார். 5-11 ராகு கேது இருக்கு, கேது ராகு அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் இருக்கார். இது அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் உங்களுக்கு 12வது வீட்டுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து வராரு. இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுடைய வேலை, தொழில், பணவரவு, குடும்பம், உடம்பு எப்படி இருக்கும், முக்கியமான தேதிகள் என்ன, நீங்கள் நல்ல தேதிகள் என்ன, தவிர்க்க வேண்டிய தேதிகள் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. அதனால் அடுத்த ஒவ்வொரு மாத பலனும் உங்களை தேடி வரும். பொதுவாக இந்த தொழிலை பொறுத்தளவில் வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சில டிலே ஏற்படலாம். ஆனால் மனம் தளராமல் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இப்போ பண்ணுற முயற்சிக்கு தான் அடுத்த மாதம் பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அதனால் முயற்சிகளை விடாமல் பண்ணணும். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் அடுத்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணது, கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே ஜாப் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் இப்போ வருதுன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகிடும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் அதே மாதிரி சம்பளமும் உங்களுக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய மேலதிகாரிகளோட நல்ல உறவு வச்சுக்கணும். இல்லாட்டினா அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுவே எதுக்கெடுத்தாலும் தடங்களுமா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தடங்களாக பிரச்சனையாகவே இருக்கும். அதனால மேலதிகாரிகள்கிட்ட நல்ல உறவு வச்சுக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா முதலீடு பண்ணும்பொழுது கொஞ்சம் 1க்கு 2 தடவை நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம். இப்போ பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி கூட பண்ணிக்கலாம். பேங்க்கில் கடன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இப்போ கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். புதுசாக கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் எதுவும் பண்ணுறீங்கன்னா, அக்ரிமெண்ட் எதுவும் சைன் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பணத்தை பொறுத்தளவில் பணம் ஓரளவு இருக்குமே தவிர நீங்கள் ரொம்ப ஓஹோ அப்படின்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்லேயோ யாருக்கான ஒருத்தருக்கோ மருத்துவ செலவு அதிகமாக வரலாம். இல்லை வீடு சரி பண்ணுறது, பயண செலவு, மருத்துவ செலவு, இது மாதிரி செலவினங்கள் ஏற்படலாம். செலவு வரும்பொழுது அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி செலவு பண்ணிக்கங்க. தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். கடன் பிரச்சனை பின்னால் உங்களுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் வீடு ஏதாவது மாற்றுறதுக்கான யோசனைகள் இருக்கலாம். அது மாதிரி அதெல்லாம் வீடு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காதல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய புதுமையான அனுபவங்கள் இருக்கும். இல்லை லவ் பண்ணுறீங்கன்னா, கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதெல்லாமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் ஏற்படலாம். பொதுவாக வீட்டில் ஒவ்வொருத்தர் மேலேயும் அவங்க மேலே அக்கறை செலுத்தி அந்த அன்பாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம கொண்டு போகும்போது தான் ஒரு இடத்துல 4 பேர் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அப்போ அது நிதானமாக நம்ம ஹேண்டில் பண்ணும்பொழுது தான் அது நம்ம எல்லாத்துலையும் ஹார்மோனியஸாக நம்ம வீட்டில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலைநிறுத்த முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். உணவில் கட்டுப்பாடு வேணும். அதிகமான வேலை இருக்கிறதுனால அது மனசில் ஒரு அழுத்தம் தரலாம், மனசு கவலை ஆகிடலாம். அதனால ஓய்வுக்கு டைம் கொடுங்க, ஓய்வுக்கும் டைம் கொடுங்க. அதே மாதிரி யோகா, தியானம் அது மாதிரிலாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும்.
நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கோ இல்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்சால் பாராயணம் பண்ணலாம். இல்லாட்டினா வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு போய் விளக்கு போட்டு நீங்கள் அதை வந்து வழிபடலாம். ஆஞ்சநேயருக்கு வழிபடுறதும் மிக நல்ல பலனை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் கடவுளுடைய அருளோட எல்லாத்தையும் வந்து நீங்கள் கடந்து முன்னேறி வரலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, 7ஆம் தேதி, 12ஆம் தேதி, 17ஆம் தேதி, 22ஆம் தேதி, 28ஆம் தேதி. உங்களுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள், அதாவது அப்போ பண்ணோம்னா டிலே ஏற்படலாம், இல்லாட்டினா ஒரே குழப்பம் ஏற்படலாம். அந்த மாதிரி டிலே ஏற்படக்கூடிய நாட்கள்னா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, ஏப்ரல் 10, 19, 24, 30ஆம் தேதி. இந்த நாட்களாக நீங்கள் கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவில் பண வரவுகள் இருக்கும், எதிர்பாராத வருமானம் வரலாம், செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், வேலை அதிகமாக இருக்கும், மேலதிகாரிகளோட நல்ல உறவுகளை நீங்கள் வச்சுக்கணும். இது மாதிரி குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லபடியாக வரும். நான் சொன்ன மாதிரி கடவுள் கும்பிட்றது, அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது, ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது, வியாழக்கிழமை அன்னைக்கு குருபவனை வென்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தேதிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்தெந்த தேதிகள் பாதகமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு அந்தந்த தேதிகளில் நீங்கள் அது மாதிரி அந்த தேதிகளில் தவிர்த்துக்க வேண்டிய தேதிகளை முக்கியமாக தவிர்த்துட்டிங்கனாலே எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். இதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அது மாதிரி உங்களுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நம்ம அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.